மகாத்மா காந்தியின் 156வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதுதில்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் மத்திய அமைச்சர் மனோகர் லாலும் சென்றிருந்தார். மகாத்மா காந்தி பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடியும் மரியாதை செலுத்தினார். ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்று அவர் தேசப்பிதாவுக்கு மரியாதை செலுத்தினார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மகாத்மா காந்தி பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தேசப்பிதாவின் கொள்கைகள் மற்றும் விழுமியங்களுக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள இது ஒரு சந்தர்ப்பம் என்று கூறியுள்ளார். அமைதி, சகிப்புத்தன்மை, அகிம்சை, வாய்மை ஆகிய காந்தியடிகளின் கொள்கைகள் மனித குலத்திற்கு ஒரு உத்வேகமாக உள்ளது என்றும், தீண்டாமை, கல்வி அறிவு பெறுதல், சமூக தீமைகளை ஒழித்தல் ஆகியவற்றிற்காக தமது வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். வாழ்நாள் முழுவதும் ஒழுக்கம் மற்றும் நெறிமுறைகளில் அசைக்க முடியாத நம்பிக்கையை நிலைநிறுத்திய மகாத்மா காந்தி அந்த பாதையை பின்பற்றுமாறு மக்களை கேட்டுக்கொண்டார் என குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இந்த புனிதமான நாளில் உண்மை, அகிம்சை ஆகியவற்றின் பாதையை பின்பற்றி நாட்டின் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் உழைத்து வளமான இந்தியாவை உருவாக்குவதன் மூலம் காந்தியடிகளின் கனவை நனவாக்க உறுதியேற்போம் என்று திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் மகாத்மா காந்தியின் கொள்கைகள் மனித வரலாற்றை மாற்றியதாக தெரிவித்துள்ளார். மக்களை அதிகாரமயப்படுத்த தொண்டும் கருணையும் மிக அத்தியாவசியமான வழிமுறைகள் என காந்தியடிகள் உறுதியாக நம்பினார் என்றும், வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க அவரது பாதையை நாடு பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தேசப்பிதாவுக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற தொண்டு ஆகிய மகாத்மாவின் கொள்கைகள் மனித குலத்தின் வழிகாட்டும் சின்னங்களாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் நீதி, சமத்துவம் ஆகிய கொள்கைகள் நம் அனைவரையும் ஊக்குவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், வாய்மை, அகிம்சை, நல்லிணக்கம் ஆகிய கொள்கைகள் மூலம் மகாத்மா காந்தி நாட்டை ஒற்றுமைப்படுத்தியதாக கூறியுள்ளார். மகாத்மா காந்தியின் கொள்கைகள் அனைவரையும் அமைதி, சகோதரத்துவம், வாய்மை ஆகியவற்றை கொண்ட பாதையில் பின்தொடர ஊக்குவிக்கும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.